அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி எங்கள் செங்கோட்டையனும் கிடைச்சதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். எங்கள் தலைவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எதுண்ணே தொடர்ந்து பேசி சும்மா இன்னொரு 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா இந்த சபையில் எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்கள் யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்கள் நிறைய தடவை நாங்கள் மீட்டிங்கில் பேசியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி சொல்லும்போது, உங்கள் வரலாறை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறை நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன். அவர் ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தலைவர் தளபதிக்கிட்ட கேட்டு, அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்கள் கூட நிறையா நாள் நிறையா வருஷம் கூட இருந்தார். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்கள் இட்டுக்கணும். எங்கள் ஐஏஆர்எஸ் அருண்ராஜ் சார், ஏன் சார் எதுக்கு சார் அரசியல்? ஐஆர்எஸ் பதவியிலே இருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆகுனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார். நான் யாருக்கும் தெரியாமல் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நேரடியாக நான் பார்க்கணும், நான் உங்களோட கட்சியில் நான் பணியாற்றி நான் தேர்தலில் நான் நிற்கணும் அப்படின்னார். அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்ல நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் தலைவர் ஒன்று தான் சொன்னார், அந்த ஐஆர்எஸ் பதவியோட நீங்கள் நம்மளுடைய கட்சியில் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வருவீங்க, பயப்படாமல் தேர்தலில் நில்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அந்த நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தாலும் அவருடைய வில் பவர், எதையும் சாதிக்க முடியும். எதையாவது ஒன்று சொன்னார்னா அது செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார். இல்லைன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அதை செய்ய முடியாது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அதை சொல்லவே மாட்டார். இப்போ கூட அவருடைய சிந்தனையே எதையெல்லாம் நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அதை படிப்படியாக அனைத்தும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூடிய இருக்கிறவர் தான் எங்கள் தலைவர். அதுமாரி எங்கள் ராஜ்மோகன் அண்ணன் பேசியே எங்கள் அண்ணன் இன்றைக்கி அமைச்சராயிட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் என்னடா இது என்னை பற்றி எதுவுமே சொல்லலையான்னுட்டுன்னு. அதெல்லாம் விஸ்வநாத அண்ணனும் சரி, நானாவும் சரி, டூரிசம் மினிஸ்டரும் சரி, விசிகேலேருந்து இருக்கிற அண்ணனும் சரி, எல்லாமே எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் தலைவருக்கு ஒரு உண்மையானவர்கள் எல்லோரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவர் வெங்கட் சார் ரொம்ப காலமாக ட்ரெஷரராக நம்ம எங்களுடைய தலைவரோடு இருந்தார். இன்றைக்கி அவருக்கும் இன்றைக்கி சீட்டு கொடுத்து இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இங்கே இருக்கிற பின்னாடி அமைச்சர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர் மன்றத்திலேருந்து தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். ரசிகர் மன்றத்துலேருந்து நற்பணி மன்றம் எல்லாமே 28-29 வருஷமாக இருந்தோம். அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களை கூட யாருமே இப்படியும் இழுக்க முடியாது அப்படியும் இழுக்க முடியாது. எந்த இடம்னு பார்த்தா தலைவர் தளபதின்றது மட்டும் அவர் கூடயே தான் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை
தலைவர் தளபதி கூட தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம். அதெல்லாம் நம்ம அதை யாரையும் நாங்கள் குற்றமாக சொல்லலை. அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு நம்ம மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் பிரச்சனை என்ன என்றதெல்லாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தர மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்வது எல்லாம் இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி இவங்ககிட்ட பேசுனாங்க, அவங்ககிட்ட பேசுனாங்க, யாருக்கிட்ட என்ன பேசுனாலும் சரிதான். ஒருத்தவங்க கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரவே மாட்டாங்க. அதில் திட்டவட்டமாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே இங்கே நீங்கள் பேசுனதுக்கு குடிநீரை பற்றி இன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க. அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ரத்தன சுருக்கமாக ரொம்ப அழகாக அவங்க அந்த தருமபுரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி அந்த திட்டங்கள் வரணுன்றதெல்லாமே உண்மையாகவே அவங்க வந்து சொன்னாங்க. அது ஒரு கமிட்டி மாதிரியே போட்டுமா மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட கலந்து பேசி, நீங்கள் நீர்வளத்தில் யார் யாருக்கெல்லாம் கிராமத்தில் தடுப்பணை கட்டணும், எதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய துறையில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அழைத்து அதற்கு என்னென்ன தீர்வுன்னு, ஏன்னா சட்டசபையில் நம்ம சொல்லி பேசிட்டு நம்ம பாட்டுன்னு போயிடுறோம், நீங்களும் நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்த 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வரும்போது நீங்கள் அதை கேட்க வரும்போது, நீ அன்னைக்கு சொன்னியே நீ செஞ்சியா அப்படின்னு சொன்னால் சொல்கிறத வந்து கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா எங்களுடைய முதலமைச்சர் கண்டிப்பாக எங்களை கண்டிச்சிடுவார். அதனால் நீங்கள் அந்த மாதம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அழைக்கிறேன், நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. கலந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து அதற்கு உடனடியாக அந்த இடத்துலையே தீர்வு காணுவதற்குண்டான ஏற்பாடுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செய்து தரப்படும் என்று நான் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவருடைய தலைவருடைய உழைப்பில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். அவர் 30-32 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், ஆனால் இவர் தங்கத்தட்டில் வச்சு தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிந்தனை அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி மக்களுக்காக இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை சபாநாயகர் எனக்கு கொடுத்தாரு. சரி ஏதாவது சொல்லி பெல் அடிப்பாரான்னு பார்த்தேன். சரி சுவாரஸ்யமாக இருக்குது, உண்மை கதை தான் சொல்லுடான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுமாரி என்னுடைய முன்னாள் அமைச்சர் ஜனாப் சிஎம் அஷ்ரஃப், என்னுடைய அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எனக்கு வாத்தியார் எஸ்ஏ லூர்சாமி மற்றும் ஜான் சார், விஷ்ணு சார், எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்தோட என்னைய நான் ஒரு சாதாரண ஒரு ஆளை இன்றைக்கி ஒரு அமைச்சராக இன்றைக்கி அமைத்திருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தலைவரோடு நான் எப்படியாவது இருப்பதற்கு என்ன வழியோ அதுதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது. அவர் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எங்கள் தலைவர் முதலமைச்சர். வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர், அமைதியானவர், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுக்கின்னு அது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால்
நாங்கள் யாரும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நான் யாரையும் குற்றச்சாட்டாகவோ யாருடைய மனதை புண்படுத்தும்படியோ நான் சொல்லவில்லை. நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த அவையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் முதலமைச்சர் எங்களை அப்படித்தான் வழிநடத்தியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு நீங்கள் தான் இப்போ சபையில் இல்லைல்ல, மின்சாரத்துறை அமைச்சர் நல்ல அமைச்சர் தாங்க, இளைஞர் அவரும் நல்லா தாங்க பண்ண. நீங்கள் தான் ஃபீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிடுறாங்க உங்கள் ஆளுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நைட்டில் ஒரு வண்டி வச்சுக்கின்னு ஒரு வேனை வச்சுக்கின்னு ஜீப்பை வச்சுக்கின்னு அவர் ஜீப்லேயே போகிறார். போனால் நைட்டு ஏன் கரண்ட் இல்லைன்னு உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. இல்லை நீங்க உங்களையும் அண்ணனை சொன்னேன். உருக்கமான ஒரு நிகழ்வு. ஆமா, அமைதியா இருக்கு. உங்களை சொல்லலைண்ணே, சட்டமன்ற உறுப்பினரை சொல்லலைண்ணே. நீங்க பேசுங்க. ஒரு ஃபீஸ் கேரியரை டக்குன்னு எடுத்துடுறாங்க, அங்கே போனால் பார்த்தா ஃபீஸ் கேரியரை காணும்னு. அதனால் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் அதை தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கினேன். நேரத்தின் அருமை கருதி அறிவிப்புகளின் தலைப்புகளை மட்டும் இந்த மாமன்றத்தில் படிக்கிறேன். அனைத்தையும் படித்ததாக கருதி அவை குறிப்பில் ஏற்றிக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் படிச்சிருவானே இல்லை, தலைப்பு மட்டும் படிச்சிருவோம். தலைப்பில் இருக்கு படிச்சுதா போதுமா? ஒரு அஞ்சஞ்சாவது ஏன்னா போதுமாண்ணா? ஒரு அஞ்சஞ்சாவது ஒன்றுத்துக்கு படிச்சிட்றேண்ணா. ஒரு அஞ்சு ஃபர்ஸ்ட் 5 படிச்சிடறேன். தலைப்பு மட்டும் நீங்கள் படிச்சிடலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள், மானிக்கை கோரிக்கை எண் 42. நடப்பாண்டில் சிறப்பாக செயல்படும் 1000 சுய உதவிக்குழுக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வெற்றி பெண்கள் சுய உதவிக்குழு விருது வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை சர்வதேச சந்தையில் சந்தைப்படுத்தும் வகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பிரத்யேகமான மின் வணிக தளம் உருவாக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மகளிர் தலைமையிலான சுய உதவிக்குழு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் வழங்கும் சேவைகளுக்கு உறுதியான சந்தை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அரசு துறைகள் மற்றும் அரசு சார் நிறுவனங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மகளிர் தலைமையிலான சுய உதவிக்குழு தொழில் நிறுவனத்திலிருந்து முன்னுரிமையில் கொள்முதல் மேற்கொள்ளப்படும். திருநர்களின் நலனுக்காக 3.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும். ஊரக பகுதியில் உள்ள 6800 சுய உதவி குழுக்களுக்கு 102 கோடி ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும். ரூபாய் 1634 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும். ஊரக பகுதியில் பசுமை பரப்பை அதிகரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் 2 கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். ஊரக பகுதியில் மரக்கன்று நடவு பணிகளுக்கு தேவையான மரக்கன்றுகளை வளர்க்க தற்போது பயன்பாட்டில் உள்ள நாற்றங்காலுக்கு கூடுதலாக 10,000 மரக்கன்றுகள் வளர்க்கும் திறன் கொண்ட 250 புதிய நாற்றங்கால் ரூபாய் 35 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.
ஊரக பகுதியில் நீர் வளத்தையும் பாசனத்துறையையும் மேம்படுத்தும் வகையில் 10,000 புதிய இடங்களில் புதிய குளங்கள் ரூபாய் 650 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விவசாயிகள் மற்றும் வேளாண் நடவடிக்கைகளுக்கு உதவிடும் வகையில் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து மற்றும் பாசன கால்வாய்கள் ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். நீர்வளத்துறை மானிய கோரிக்கை எண் 40. தமிழ்நாட்டின் நீர்வள மேலாண்மை வலுப்படுத்துவதற்கு முக்கிய ஆறுகளில் வெள்ள காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 13 மாவட்டங்களில் 27 தடுப்பணைகள் ரூபாய் 206 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு நீர் வழங்க 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் ரூபாய் 97 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் மணல் அரிப்பை கட்டுப்படுத்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தளமட்ட சுவர் ரூபாய் 15 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்று படுகையின் நிலைத்தன்மையை உறுதி செய்து படுகை அரிப்பை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீர் செறிவூட்டலை அதிகரிக்க 2 மாவட்டங்களில் 2 படுக்கை அணைகள் ரூபாய் 37 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு முழு திறனோடு நீரினை பகிர்ந்தளிக்கும் வகையில் 5 மாவட்டங்களில் 6 பகிர்வு அணைகள் ரூபாய் 13 கோடியே 87 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கும் ஆலோசனைக்கும் வெட்டு தீர்மானங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என நான் நம்புகிறேன். என்னால் விளக்கம் அளிக்கப்படாத கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் நடவடிக்கை குறிப்பேட்டில் உள்ள மாண்புமிகு உறுப்பினரின் கருத்துக்களை படித்து அறிந்து அந்த கருத்துக்களில் நியாயம் இருப்பின் அவை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 40 நீர்வளத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. நீர்வளத்துறை மானிய கோரிக்கை 40 கீழ் வருவாய் கணக்கில் 5006 கோடியே 75,57,000 மூலதன கணக்கில் 4247 கோடியே 62,24,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்து பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை 42 வருவாய் கணக்கில் 33,970 கோடியே 32,57,000 மூலதன கணக்கில் ரூபாய் 5,638 கோடியே 9,15,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 29 சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு சுற்றுலா பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு சுற்றுலா பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை மானிய கோரிக்கை 29 கீழ் வருவாய் கணக்கில் 375 கோடியே 43,37,000 மூலதன கணக்கில் ரூபாய் 397 கோடியே 61,31,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன.